வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கம்ஃபர்ட் ஃபுட்டு தான். ரைஸ் வச்சாச்சு. நம்ம சுரக்காய்க்கு வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா வந்து நமக்கு வந்து கிட்னியில் எந்த விதமான பாதிப்பும் வராமல் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் சுரக்காய்க்கு உப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்ச்சத்து உள்ள பொருள் தான் சுரக்காய். ஸோ சுரக்காய் எடுத்துருக்கு கொஞ்சம் பருப்பு, அப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, ஜீரகம், உப்பு, கொஞ்சம் எரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதை மூடி வச்சு வேக வைக்கிறோம். 4 விசில், மேக்ஸிமம் ஒரு 3 விசில் போதும். இது பாவக்காய் மெழுகு உருட்டி வைக்கிறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா பாவக்காவை உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் எல்லாத்தையும் கையிட்டு பிசைஞ்சு எண்ணெய் கடுகு வறுத்தேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிரும். இதுமாரி சிம்பிளாக ரெடி பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காவை தோரம் வைக்கலான்னு. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். நான் பாதி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், நான் வத்தல் போட்டுருந்தேன். அதை என்னை பொரிச்சு எது காட்டுறேன். சூப்பராக வந்தது வருவாங்க. அது ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக அருமையாக வந்துருச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் பாதி ஒரு 2 செட்டு போட்டேன். ஒரு செட்டு நான் காலி பண்ணிட்டேன். இன்னொரு செட்டு மட்டும் தான் இருக்குது இப்போ. ஸோ அதையும் காட்டுறேன் நான் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ 3 நாள் வெயிலில் வச்சு இன்னும் 1 நாள் வெயிலில் வச்சுட்டு பாட்டிலில் வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா அது வாடு கெட்டே போகாதுங்க. அப்படியே 2-3 மாதத்துக்கு கூட இருக்கும். நம்ம வந்து கஞ்சிக்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்தெல்லாம் பொரித்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா சீனி அவரைக்காவும் சேர்த்தாச்சு. உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் ஆக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். இந்த சீனி அவரைக்காய் நல்லா வேகணும். அப்புறம் அந்த சைடில் வேகிட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி நம்ம சுரக்காவை தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சுரக்காய் பருப்பு எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இன்னைக்கு தாளித்ததை நான் தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதை வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க வதக்கி பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணலாம். தால் ரெடி ஆகிட்டு, இப்போ சுரக்காய் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா சீனி அவரைக்காய் கம்ஃபர்ட்டாக ஒரு தேங்காவை சம்மந்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மீன் வறுத்தது அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டிஷ்ஷு. நம்ம மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு, ஏன்னா இந்த டைமில் நம்ம தேங்காவை வந்து அரைச்சியும் போடலாம். தேங்காய், ஜீரகம், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு திருன்னு அரைச்சி நம்ம அவியலுக்கு அரைக்க மாதிரியும் போடலாம். நான் அந்த மாதிரி சேர்க்காம இப்போ வந்து தேங்காவை திருகின தேங்காங்க அப்படி போட்டு பண்ண போகிறேன். ஸோ தேங்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷு தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃப்ரோஷன் தேங்காய்னால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் சூடு ஆகுனதுக்கப்புறம் தான் அது உருக்கி வரும். ஸோ இதேமாரி நல்ல கம்ஃபர்ட் ஃபுட்டு மத்தியானத்துக்கு வச்சு சாப்பிடும்போது நல்ல மன நிறைவாக சாப்பிடலாம். மத்தியானங்கிறது நல்லா சாப்பிடணும். காலையிலையும் நைட்டும் வந்து நம்ம சாப்பிடனாலும் கூட காலையில் நிறைய பேர் நினைக்கிறோம் காலையில் உள்ளதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, காலையில் சாப்பிடணும், எம்டி ஸ்டொமக். கரெக்டு தாங்க. ஆனால் நல்ல வந்து கஷ்டப்படுவாங்க, சிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்களா, டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், கார்டியாக் பேஷண்ட், இவங்கெல்லாம் சாப்பிடலாம். மற்றபடி நார்மலில் இருக்கவங்க ப்ரோட்டீன் குளுக்கோஸ் இறங்குறதுல நம்மளோட பாடியிலே குளுக்கோஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளை வந்து தாக்க பிடிச்சி வைக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் நல்ல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹெல்த்தி டயட்டும் ஃபாலோ பண்ணலாம். இதேமாரி என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.